ஆகாத மாதிரி இவங்க வந்து 50% அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உரிய 50% வந்து அப்படியே கொடுத்துருவாங்க. சரியா? அதே மாதிரி லீவ். ஸோ இது கிரானிக் கேசஸ் பார்த்தோம்னா 365 டேஸ்ல வந்து 91 டேஸ் வந்து அவங்க கேஷுவல் லீவ் மாதிரி சிக்னஸ் லீவ் எடுத்துக்கலாம். ஸோ லாஸ் ஆஃப் பே ஆகாது. அடுத்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ். ஸோ இது பார்த்தோம்னா மெயினாக பார்த்தோம்னா உமன்ஸ். ஸோ மெட்டர்னிட்டினா என்னது? ஸோ ப்ரெக்னன்சி டைம் வந்து அந்த உமன்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தோம்னா மேக்ஸிமம் வந்து 16 வீக்ஸ்னா எத்தனை மந்த்? 4 months. ஸோ அந்த 4 months அந்த ப்ரெக்னன்சி டைம் அவங்களுக்கு லீவ் கொடுத்துருவாங்க. அது மாதிரி அந்த மெட்டர்னிட்டிக்குள்ள ஏதாவது எக்ஸ்பென்ஸ் மாதிரி இருந்தாலும் இவங்க வந்து இந்த ஆக்ட்ல இருந்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்த டிசேபிள்மெண்ட் பெனிஃபிட்ஸ். ஸோ இது பார்த்தோம்னா இப்போ ஒரு டிசீஸ் அவங்க ஒர்க் பண்ற இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்கன்னா அந்த ஒர்க் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு சில ஆக்குபேஷனல் டிசீஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அதுக்கப்புறம் எந்த ஒர்க்கும் போக முடியாது. ஸோ அதனால அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து அமௌண்ட் மந்த்லி சேலரி போற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதாவது டெம்பரரியா ஸோ கொஞ்ச நாள் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து கொஞ்ச நாள் வந்து லீவ் எடுத்தாங்கன்னா அந்த டிசீஸ் ப்ரோக்ரஷன் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி அந்த சர்டன் லீவ் டைம் வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் மாதிரி அமௌண்ட் மாதிரி அவங்களுக்கு மந்த்லி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரீடைனா அவங்க வந்து திருப்பி வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த டிபெண்டன்ட் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா ஸோ இன்கேஸ் அந்த டிசேபிள்மெண்ட்னா அந்த இன்ஜுரி ஆகி இல்லை அந்த டிசீஸ் வந்துருச்சு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ண முடியலன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது டிபெண்டன்ட் பார்த்தோம்னா இந்த ஒர்க் பண்ற இதனால அந்த ஒர்க்கர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த இறந்துட்டாங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பென்ஷன் 90% ஃபுல்லாக மந்த்லி போகணும். ஸோ அது போக இன்னொன்று பார்த்தோம்னா அவங்க ஃபேமிலியில ஏதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒர்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் இறந்துட்டாங்க, அப்படி இறந்துட்டாங்கன்னா 90% பென்ஷன் கண்டிப்பாக அவங்களுக்கு போகும். அது போக அந்த ஃபேமிலியில ஒரு பர்சன் வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து வேலை கொடுப்பாங்க ஒரு பர்சன். சரியா? இப்போ இன்கேஸ் 18 ஏஜ் அந்த டைம்ல இருக்கும்போது இப்போ ஃபீமேலா இருந்தாங்கன்னா என்ன சொன்னாங்க, இப்போ அவங்க ஒரு அப்பா அந்த அப்பா இறந்துட்டாங்க. பட் அவங்க பொண்ணு வந்து 18 இயர்ஸ் அந்த ஏஜ் அந்த மேரேஜ் ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவங்களுக்கு மேரேஜ் ஆகாது. ஸோ அந்த மேரேஜுக்குரிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆஃபீஸ் இல்லை இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இந்த ஆக்ட் மூலியமா கிளைம் பண்ணிக்கலாம். புரிஞ்சுட்டாங்க? அது மாதிரி ஃபனரல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா ஸோ அந்த இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த இது ஃபனரல் அடக்கத்துக்குரிய எல்லா செலவும் அதாவது 10,000 ஆகும்னு சொல்லி அந்த 10,000 தான் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. ஃபனரல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா 10,000 கொடுப்பாங்க. சரி. அடுத்த ரீஹாபிலிட்டேஷன். ஸோ இது பார்த்தோம்னா ட்ரீட்மெண்ட் தான். ஸோ ஒரு பர்சன் இப்போ ஸ்ட்ரோக்லாம் வந்துட்டோம்னா ரொம்ப நாள் வந்து ட்ரீட்மெண்ட்லேயே இருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரீஹாபிலிட்டேஷனுக்கு தனியாக வந்து மந்த்லி 10 rupees சேலரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து இந்த பெனிஃபிட்ஸ் மூலமாக கிளைம் பண்ணிக்கலாம் ரீஹாபிலிட்டேஷன். சரியா? அடுத்த பார்த்தோன்னா இது போக பெனிஃபிட்ஸ் எம்ப்ளாயி வந்து ஒர்க்கர், அந்த ஒர்க்கருக்கு ஒரு 4 ஒர்க்கருக்குலாம் சேர்ந்து ஒரு ஹெட் இருப்பாங்களே சூப்பர்வைசர் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சில ஆக்ட்ல வந்து அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923, அது மாதிரி மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட் 1961, ஸோ அதே மாதிரி டாக்ஸ் ஆக்ட், இந்த ஆக்ட்ல வந்து எம்ப்ளாயர்ஸ் வந்து பெனிஃபிட்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா?
புரிஞ்சு